ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் இந்த வீடியோவில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணுற இடத்துல நிறைய காரியங்களை குறித்து பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்களா, நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்களா. இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டிட் யூ கால் மீ, டிட் யூ கால் மீ, நீங்கள் எனக்கு கால் பண்ணினீங்களா. நெக்ஸ்ட் ஒன், நான் பிஸியாக இருக்கிறேன், பிறகு கால் பண்ணுறேன். நான் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா உங்க கூட பேசுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் பிஸி அண்ட் ஐ வில் கால் யூ லேட்டர். ஐ எம் பிஸி அப்படின்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், பிறகு உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அண்ட் ஐ வில் கால் யூ லேட்டர், அண்ட் ஐ வில் கால் யூ லேட்டர், பிறகு பேசுகிறேன். நான் பிஸியாக இருக்கிறேன், பிறகு பேசுகிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், ஐ எம் பிஸி அண்ட் ஐ வில் கால் யூ லேட்டர். நெக்ஸ்ட் ஒன், நீ கால் பண்ணும்போது நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நீ கால் பண்ணும்போது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வாஸ் ஒர்க்கிங் வென் யூ கால்ட். ஐ வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னா நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். நீ கால் பண்ணும் பொழுது, இதை நாம் வென் யூ கால்டு, நீ கால் பண்ணும் பொழுது நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வாஸ் ஒர்க்கிங் வென் யூ கால்டு. ஐ வாஸ் ஒர்க்கிங் வென் யூ கால்டு. நீ கால் பண்ணும்போது நான் வேலை செய்து கொண்டு இருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், உங்கள் கம்பெனியில் ஏதும் வேக்கன்சி இருந்தால் சொல்லு. உங்கள் கம்பெனியில் ஏதும் வேக்கன்சி இருந்தால் சொல்லு. இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, டெல் மீ இஃப் தெர் எனி வேக்கன்சி இன் யுவர் கம்பெனி. டெல் மீ அப்படின்னா எனக்கு சொல்லு அப்படின்னு அர்த்தம். இஃப் தெர் எனி வேக்கன்சி அப்படின்னா ஏதாவது வேக்கன்சி இருந்தால், வேலை இடம் இருந்துச்சு அப்படின்னா நீ எனக்கு சொல்லு. உங்கள் கம்பெனியில், இன் யுவர் கம்பெனி, இன் யுவர் கம்பெனி அப்படின்னா உங்கள் கம்பெனியில், உங்கள் கம்பெனியில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் சொல்லு. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில், டெல் மீ இஃப் தெர் எனி வேக்கன்சி இன் யுவர் கம்பெனி. டெல் மீ இஃப் தெர் எனி வேக்கன்சி இன் யுவர் கம்பெனி. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எந்த துறையில் ஒர்க் செய்கிறீங்க, நீங்கள் எந்த துறையில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், இன் விச் டிபார்ட்மெண்ட் ஆர் யூ ஒர்க்கிங். இன் விச் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எந்த துறையில் அப்படின்னு அர்த்தம். ஆர் யூ ஒர்க்கிங் அப்படின்னா நீங்கள் வேலை செய்கிறீங்க. நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீங்க. இது எப்படி கேட்கணும் இங்கிலீஷில், இன் விச் டிபார்ட்மெண்ட் ஆர் யூ ஒர்க்கிங். இன் விச் டிபார்ட்மெண்ட் ஆர் யூ ஒர்க்கிங். நீங்கள் எந்த துறையில் வேலை செய்கிறீங்க. நெக்ஸ்ட் ஒன், அது நெட்வொர்க்கை பொறுத்தது. அது நெட்வொர்க்கை பொறுத்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் நெட்வொர்க். இட் டிபெண்ட்ஸ் ஆன் நெட்வொர்க். அது நெட்வொர்க்கை பொறுத்தது. நெக்ஸ்ட் ஒன், சாயந்தரத்திற்குள்ள இந்த வேலையை முடிக்கணும் அல்லது மாலைக்குள் இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா, ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை ஈவினிங். மாலைக்குள் இந்த வேலையை முடிக்கணும். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை ஈவினிங். பை ஈவினிங் அப்படின்னா மாலைக்குள் அப்படின்னு அர்த்தம். இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். ஐ வில் ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க் பை ஈவினிங். சாயந்தரத்திற்குள் இந்த வேலையை முடிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வருகை பதிவேட்டை சரிபார்க்கிறேன். வருகை பதிவேட்டை சரிபார்க்கிறேன். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, லெட் மீ செக் த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். லெட் மீ செக் த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர். வருகை பதிவேட்டை சரிபார்க்கிறேன். வருகை பதிவேடுக்கு நம்ம அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லணும். ஸோ நான் சரிபார்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட் மீ செக். லெட் மீ செக் த அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா வருகை பதிவேட்டை சரிபார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் ஒரு கிளைண்ட் கூட காலில் இருக்கேன், அதனால் சத்தம் போடாத. நான் ஒரு கிளைண்ட் கூட காலில் இருக்கிறேன், அதனால் சத்தம் போடாத. இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, ஐ am on a call with a client, so don't make noise.
ஐ am ஆன் கால் வித் அ client அப்படின்னா நான் ஒரு client கூட காலில் இருக்கிறேன், அதனால் சத்தம் போடாத அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ். ஸோ டோன்ட் மேக் நாய்ஸ். நெக்ஸ்ட் ஒன், பிறகு ஞாபகப்படுத்து. பிறகு ஞாபகப்படுத்து. இதை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா ரிமைண்ட் மீ லேட்டர். ரிமைண்ட் மீ லேட்டர். பிறகு ஞாபகப்படுத்து. நெக்ஸ்ட் ஒன், இன்று நான் உங்களை சந்திக்கலாமா. இன்று நான் உங்களை சந்திக்கலாமா. இதை நம்ம எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா கேன் ஐ மீட் யூ டுடே. கேன் ஐ மீட் யூ டுடே. இன்று நான் உங்களை சந்திக்கலாமா. கேன் ஐ மீட் யூ டுடே. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுது மீட்டிங் நடத்த போகிறீங்க. எப்பொழுது மீட்டிங் நடத்த போகிறீங்க. இது நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னா when are you going to conduct a meeting. when are you going to conduct a meeting. நெக்ஸ்ட் ஒன், இந்த மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்கின. இந்த மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்கின. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா how much salary did you get this month. how much salary did you get this month. இந்த மாதம் எவ்வளவு சம்பளம் வாங்கின. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அப்புறம் பேசுகிறேன். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அப்புறம் பேசுகிறேன். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஸோ ஐ வில் டாக் டு யூ லேட்டர். ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அப்படின்னா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் அப்புறம் பேசுகிறேன். இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் ஐ ஹாவ் அன் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் ஸோ ஐ வில் டாக் டு யூ லேட்டர். நெக்ஸ்ட் ஒன், நான் அவளை உனக்கு கால் பண்ண சொல்லுகிறேன். நான் அவளை உனக்கு கால் பண்ண சொல்லுகிறேன். இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் ஆஸ்க் ஹர் டு கால் யூ. ஐ வில் ஆஸ்க் ஹர் டு கால் யூ. நான் அவளை உனக்கு கால் பண்ண சொல்லுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், நான் பேசுகிறதை கவனிக்கிறாயா. நான் பேசுகிறதை கவனிக்கிறாயா. இதை நாம் எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஆர் யூ லிசனிங் டு மீ. ஆர் யூ லிசனிங் டு மீ. நான் பேசுகிறதை கவனிக்கிறாயா. நெக்ஸ்ட் ஒன், நான் ஹச்ஆர் துறையில் வேலை பார்க்கிறேன். நான் ஹச்ஆர் துறையில் வேலை பார்க்கிறேன். இதை நாம் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட். நான் ஹச்ஆர் துறையில் வேலை பார்க்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி செய். கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி செய். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ட்ரை அ லிட்டில் ஹரி. ட்ரை அ லிட்டில் ஹரி. கொஞ்சம் சீக்கிரமாக முயற்சி செய். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்குது. கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்குது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா there is some technical error. there is some technical error. கொஞ்சம் டெக்னிக்கல் எரர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நாம் இங்கே போகலாமா. நாம் இங்கே போகலாமா. இதை எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஷல் வி கோ தர். ஷல் வி கோ தர். நாம் இங்கே போகலாமா. நெக்ஸ்ட் ஒன், லஞ்ச் பிரேக் எவ்வளவு நேரம். லஞ்ச் பிரேக் எவ்வளவு நேரம். இதை நாம் எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஹவு லாங் இஸ் த லஞ்ச் பிரேக். ஹவு லாங் இஸ் த லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் எவ்வளவு நேரம். நெக்ஸ்ட் ஒன், நான் மதியம் உங்களுக்கு உதவுகிறேன். நான் மதியம் உங்களுக்கு உதவுகிறேன். இதை நாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா ஐ வில் ஹெல்ப் யூ இன் த ஆஃப்டர்நூன். ஐ வில் ஹெல்ப் யூ இன் த ஆஃப்டர்நூன். நான் மதியம் உங்களுக்கு உதவுகிறேன். நெக்ஸ்ட் ஒன், அதனுடைய நகல் வேண்டுமா. அதனுடைய நகல் வேண்டுமா. இதை நாம் எப்படி கேட்கணும் இங்கிலீஷில் அப்படின்னா டு யூ வாண்ட் த ஃபோட்டோகாப்பி ஆஃப் இட். டு யூ வாண்ட் த ஃபோட்டோகாப்பி ஆஃப் இட். அதனுடைய நகல் வேண்டுமா. நெக்ஸ்ட் ஒன், எப்பொழுது வசதியாக இருக்கும். எப்பொழுது வசதியாக இருக்கும். இது நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா when would be convenient. when would be convenient. எப்பொழுது வசதியாக இருக்கும். when would be convenient. நெக்ஸ்ட் ஒன், இன்றைக்கு என்னுடைய கம்ப்யூட்டர் கொஞ்சம் மெதுவாக இருந்தது. இன்றைக்கு என்னுடைய கம்ப்யூட்டர் கொஞ்சம் மெதுவாக இருந்தது. இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா மை கம்ப்யூட்டர் வாஸ் லிட்டில் ஸ்லோ டுடே.
மை கம்ப்யூட்டர் வாஸ் லிட்டில் ஸ்லோ டுடே. இன்றைக்கு என்னுடைய கணினி கொஞ்சம் மெதுவாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல ஆஃபீஸில் நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கிட்டோம். கண்டிப்பாகவே நிறைய புதிய புதிய வார்த்தைகள் மூலமாக நீங்கள் நிறைய சென்டென்ஸ் கற்றுட்ருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.